தோல் மாறுகிறது, என்னுடைய வாழ்க்கையே தோல் மாறுகிறது. புரியுது அவங்களுக்கு? இப்போ அவராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இப்போ எதுக்கு கூப்பிடுறீங்க? எதுக்கு கூப்பிடுறோம்? அவர் நல்லா பேசுவார், நல்ல வசனம் சொல்லுவார், புரியுது அவங்களுக்கு? நல்லா பாடுவார். நான் எதுக்கு உங்ககிட்ட வரேன்? எதுக்கு வரேன்? உங்கள் ஆராதனை பார்க்குறதுக்கு அதாவது நிறைய அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அதை விட எங்களுக்கு 100 மடங்கு அதிகமாக இருக்குது. அவருக்கு ஒரு பிரச்சனை தான், எங்களுக்கு 1000 பிரச்சனை. அடிக்கடி சொல்லுவேன், சின்ன ஊழியம் சின்ன பிரச்சனை, பெரிய ஊழியம் பெரிய பிரச்சனை. ஊழியமே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. ஸ்மால் சர்ச் ஸ்மால் ப்ராப்ளம், பிக் சர்ச் பிக் ப்ராப்ளம், நோ சர்ச் நோ ப்ராப்ளம். அப்போ அவர் பெரிய சபைன்னா அவருக்கு எவ்வளோ இருக்கும்? ரொம்ப பிரச்சனை இருக்கும். ஒரு சின்ன சபைனா அதுலேயே வில்லன் இருப்பான், வில்லியும் இருப்பான். புரியவே மாட்டேங்குது. உங்களை பார்த்தா பயமாக இருக்குது எனக்கு, நீங்கள் முறைக்கிற பார்த்தாலே. ஆனாலும் ஒன்று தெரியும், சொல்லுங்கள், அது எல்லாம் ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்கள், எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அதில் கூட பாருங்கள், அதில் கூட இந்த அந்த அந்த அதிகாரம் முடியும் போது 6ஆம் அதிகாரம் பழைய படிச்சிருக்கலாம், பரமுறை படிச்சிருக்கலாம். சொல்லுங்கள், நித்திய 26 கூட 26 2 தடவை அந்த வார்த்தை வருது பாருங்க. 3 தடவை அந்த வார்த்தை வருது. 21 இப்பொழுது சொல்லுங்க. அப்புறம் 22 இப்பொழுது. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க இப்பொழுது. கரங்களை போய் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்பொழுது என் வாழ்க்கையே மாறி போச்சு, என் பாரமே மாறி போச்சு, என் லெவலே மாறி போச்சு, என் ஸ்டேட்டஸே மாறி போச்சு, என் அந்தஸ்தே மாறி போச்சு. ஆமேன். இப்பொழுது சத்தமா. பாரம் தோல் மாறுகிறது, வியாதி தோல் மாறுகிறது, ஏழ்மை வறுமை இல்லாமை, என் அழிவு, என் நாசம், என் மோசம், என் ஆழ்தத்துவமே மாறி போச்சு. ஆமேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? மாறலையா? ஆழ்தத்துவம் மாறலையா? சிலுவை நோக்கி பார்த்த பிறகுதான் ஒரு பிரகாசமே நமக்கு வந்தது. அவர்கள் அவர் நோக்கி பார்த்து, அது சிலுவையை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை, சிலுவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. சொல்லுங்க, அவரை பார்த்ததுனால என் முகமே மாறிடுச்சு. அதில் கடைசியில் 2 வசனம் 2 சொற்றொடர். 26ஆம் அதிகாரம் கடைசி 2 சொற்றொடர் படிங்க. சொற்றொடர் நம்முடைய இல்ல சொற்றொடர் ஜீவன். ரைட். அப்ப நான் யார் தெரியுமா? அனித்தியமானவன். இந்த அனித்தியமானவன், அனித்தியத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நித்தியத்தை அவர் எனக்கு தந்தார். சொல்லுங்க, என்கிட்ட நான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அனித்தியமான வாழ்க்கை. சந்தோஷம் அனித்தியமான சந்தோஷம், பணம் அனித்தியம், உறவுகள் அனித்தியம், சொந்தங்கள் அனித்தியம், வீட்டுக்கார் நித்தியத்துக்கு வரான்னு தெரியல, வந்தால் பரவாயில்ல. சில சொல்கிறாங்க, ஏங்க பாஸ்டர் அங்கே வேற இந்த மனுஷன் நான் பாடுபடணுமான்னு. அங்கே கொள்வனை கொடுப்பனை இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதாவது பெரிய சந்தோஷம். அங்கே புருஷ மனைவியே இல்லை. ஆமீன் சத்தமாக ஆமீன் சொல்லுங்களேன். பாடுகளே இல்லை. மாமியார் பாடுகளே அங்கே கிடையாது. அதான் சொல்ல, துன்மார்க்கரின் தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்குமா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. துன்மார்க்கரின் தொந்தரவு, உங்கள் தொந்தரவு எங்களுக்கு இல்லை, எங்கள் தொந்தரவு உங்களுக்கு இல்லை. எப்படி நாங்கள் தொந்தரவா? அநியாயமாக ஆமீன் சொல்கிறீங்க. அது கூட சொல்லுங்க. இப்பொழுது சொல்லுங்க, இப்பொழுது சொல்லுங்க. அதாவது கடந்த காலத்தை நம்பி வாழ்ந்த எனக்கு ஒரு எதிர்காலத்தை தந்தது சிலுவை. ஆமீன். கடந்த காலத்தையே நம்பி வாழ்ந்தோம். எத்தனை நான் சொல்ல தமிழ் புரியுது? கடந்த காலத்தையே அப்படி பாருங்க, ஒன்றும் இல்லை. அவர் அப்படி சொன்னா, இப்படி சொன்னா, அப்படி எப்படி நடத்தினா, எப்படி நடத்தினா. ஆனால் கடந்த காலத்தையே நோக்கி பார்த்த நமக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை தேவன் தந்திருக்கிறார். இன்னும் ஒரே வசனத்தை சொல்லி நான் நிறைவு பண்ண விரும்புகிறேன். அதை திரையில் போடுவாங்க, இதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். எல்லாமே ஒரே வார்த்தையில் வரும். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், சிலுவையின் 2வது ஆசீர்வாதம். எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2. அவர் ஸ்கிரீன்ல கூட பாருங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இதை பலமுறை படிச்சிருப்பீங்க. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்க, சிலுவை. சத்தமா சொல்லுங்க. என் வாழ்க்கையின் முன்னுரிமை. சொல்லுங்க, முன். சொல்லுங்க, முன். அவருக்கு முன்னாடி என்ன இருந்துச்சான்? அவருக்கு முன்னாடி என்ன இருந்துதான்? ஹலோ அல்ல, தமிழில் மாறி வருது. சொல்லுங்க, அவருக்கு முன்னாடி என்ன இருந்தது? சிலுவை. கொஞ்சம் என்ன பாருங்க, என்ன பாருங்க. சிலுவையினால் சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க.
சொல்லுங்க, என் வாழ்க்கையின் திரையில போடுறீங்க நம்பர் 1 சொல்லுங்க, சிலுவைதான் என் வாழ்க்கை. ரெண்டாவது குறிப்பு தம்பி, ரெண்டாவது முன்னால வரணும் தம்பி. நம்பர் 2 முதல்ல வரணும். சொல்லுங்க, சிலுவைதான் என் வாழ்க்கையின் பிரதானம். சொல்லுங்க, ப்ரையாரிட்டி ஆஃப் மை லைஃப். சத்தமா சொல்லுங்க. இங்கிலீஷ் புரியலாம் பரவாயில்லை, டென்ஷன் ஆக வேண்டாம். 2 முதல்ல வரணும். சரி, சொல்லுங்க, சிலுவைதான் என் வாழ்க்கையின் முன்னுரிமை. சொல்லுங்க, தனக்கு முன்பாக. ஒரு சின்ன உங்களை யார் கேட்டாலும் உங்கள் வாழ்க்கையின் எதுங்க முன்னுரிமை? சொல்லுங்க, சிலுவை. நல்லா கவனிக்கணும். உலகத்துக்கு அது அழிவு, எனக்கு அது ஆசீர்வாதம். உலகத்துக்கு அது அவமானம், எனக்கு அது சந்தோஷம். அதில் நான் சொல்ல போகிற அந்த வார்த்தையில படிங்க. சொல்லுங்க, சிலுவை தான் என் வாழ்க்கையின் முக்கியம். சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கமடைந்து போவதில்லை. சிலுவை ஆண்டவரை பார்த்துட்டீங்கனாலே நீங்கள் வாழ்க்கையில முதன்மையாக மாறிடுவீங்க. திரும்ப சொல்லுகிறேன், சிலுவையின் ஆண்டவரோடு அந்த உறவு, சிலுவையின் ஆண்டவரோடு நெருக்கம், சிலுவையின் ஆண்டவரோடு கூட ஒரு பிணைக்கப்படாத ஒரு நெருக்கம் இருக்குமானால் கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை மிகப்பெரிய மனிதனாய் மாற்றுவார். சொல்லுங்க, முன்னாக. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, சிலுவைதான் என் வாழ்க்கையின் முதன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு இருந்தாலும் சிலுவை தான் என் வாழ்க்கையின் முன்மை. ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. சிலுவை அணிவது முக்கியம் அல்ல, சிலுவை சுமப்பது முக்கியம். சிலுவை அணிவது ரொம்ப ஈஸி, 10 ரூபா கிடைக்குது. ஆனால் சிலுவை சுமப்பது ரொம்ப கஷ்டம். இது ஈஸி. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, பீப்புள் ஆர் wearing the cross but they don't want to bear the cross. தமிழில் சொல்லுகிறேன், people they would like to bear the cross but they don't want to bear the cross. சொல்லுங்க, நான் சிலுவை அணிய விரும்பவில்லை, ஆனால் எனக்கென்று வைத்திருக்கிற சிலுவையை நான் சுமக்க விரும்புகிறேன். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் ஆழமா புரியும். சொல்லுங்க, அடுத்த ஒன்று சிலுவை. சத்தமா சொல்லுங்க, சிலுவை. சிலுவையின் ஆண்டவர், சிலுவையின் உறவு என்னை பிரபலம் உள்ள மனிதனாய் மாற்றிவிடும். அவன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ இந்த ஐயா பிரபலமா இருக்கிறாருன்னா சிலுவை தான் காரணம். இப்போ நான் பிரபலமாக இருக்கேன்னா சிலுவை தான் காரணம். இந்த அளவுக்கு இந்த சபையில் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் பயனுள்ள மனிதனாக மாறுறீங்கன்னா சிலுவையின் ஆண்டவர் காரணம். நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த வார்த்தை உங்களுக்கு புரியல. 2ஆம் வசனத்துடைய அந்த கடைசி வார்த்தை எங்கே கொண்டு வைக்கிறது? அவங்கள சிலுவை. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க படுகிற பாடுகள், இன்னைக்கு நீங்க படுகிற உபத்திரவங்கள், இந்த வேதனைகள் கொஞ்ச காலம்தான். இந்த சிலுவை உடைய வாழ்க்கையில ஒரு நாள். முதல் குறிப்பு சொல்லுங்க, பாப்புலர். எல்லாம் சொல்லுங்க, என்னை பிரபலமுள்ள மனிதனாய் மாற்றும். சிலுவை ஆண்டவர் ஒரு நாள் நான் பார்த்தேன், சிலுவை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிச்சேன், சிலுவை ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை தந்தேன். இன்றைக்கு கர்த்தரின் வாழ்க்கையில ஒரு என்னை 4 பேர் பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்றிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. தப்பு பண்ணாலும் பாப்புலர் ஆகலாம். என்னங்க, ஆண்டவருக்கு வாழ்ந்தாலும் பாப்புலர் ஆகலாம். தப்பு பண்ணி பாப்புலர் ஆகிறது இல்லை, சிலுவையை நோக்கி பார்த்ததினால் பாப்புலர். சொல்லுங்க, இப்போ எங்க இருக்கிறீங்க? இப்போ எந்த இடத்துல கொண்டு வச்சிடறாரு? சிலுவை எங்க கொண்டு விடுது உங்களை? அந்த வசனம் படிங்க. என்ன சிலுவை எங்க கொண்டு விடுது? சிங்காசனத்தின். ஆமென். சிங்காசனம் ஒரு மூலை இல்லையா? சத்தமா வலது பாரிசத்தில். வலது பாரிசத்தில். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, உயர்வு, உன்னதம், ஆசீர்வாதம், மேன்மை. அவர் பக்கத்தில் உட்கார்ந்தது பெருமை இல்லையா? இன்னைக்கு யாரை பார்த்தாலும் செல்ஃபி எடுத்துக்கிறான். என்ன புரியுதுங்களா? நான் ஏர்போர்ட் போயிருந்தேன் போன மாதம் இந்த வாரம் தான். யாரோ ஒருத்தன் யாரை பார்த்தாலும் அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறான். புரியவே மாட்டேங்குதில்ல. ஆனால் அது ஒரு நாள் போயிடும், இது என்றைக்குமே பார்க்கும். சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய வலது பாசத்தில் எல்லாம் கண்ணை மூடி கொஞ்சம் பாருங்களேன். நீங்கள்லாம் உங்கள் தலை மேலே ஒரு கிரீன் இருக்குது. ஆமீன் சொல்லுங்க. எங்கே உட்காந்துருக்கிறீங்க? இப்போ இங்கே இருக்கிறீங்க. ஒரு நாள் வரும், தேவனுடைய தூதர்கள் பார்ப்பாங்களா? அவரை குத்தினர் பார்ப்பாங்களா? அதாவது யாரெல்லாம் உங்களுக்கு விரோதியாக இருந்தால் அத்தனை பேர் பார்ப்பாங்க. நேற்று வரைக்கும் அவள் ஹவுசிங் போர்டில் இருந்தா, இன்னைக்கு தேவன் வலது பாசத்தில் உட்காந்துருக்கிறார். சொல்லுங்க, என்ன எதா மாத்துது? சொல்லுங்க, பாப்புலர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்றும் வேண்டாம். ஒரு பிரபலமான ஒருத்தரோட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்கனாலும் நீங்கள் என்ன ஆயிடுறீங்க? என்ன ரொம்ப பிரபலமாகிடுறீங்க. அதெல்லாம் பிரபலமே இல்லைங்க. ஆனால் ஆண்டோடு உட்கார்றதுக்கு அதான் பிரபலம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இப்போ பாருங்க, அவர் என்னை பக்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கு நான் தகுதியானவனே இல்லை. என்னங்க, அம்மா இருந்தாங்க இல்லையா? அம்மா இங்கே
அந்த அம்மா மேடையில் அந்த அம்மா மட்டும்தான் உட்காருங்க, வேறு யாரையுமே உட்கார வைக்க மாட்டாங்க. யோசித்து பாருங்க, ஒரு மனுஷனுக்குள் அவ்வளோ பெருமை இருக்குமானால் என்னை பற்றி அவருக்கு டீட்டெயிலாக தெரியும். என் வாழ்க்கை, என் அசுத்தம், என் அந்தகாரம், நான் கடந்து வந்த பாதை, நான் பண்ண அட்டூழியம் அட்டகாசம் எல்லாம் தெரியும். தெரிஞ்சு என்னை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறார். சொல்லுங்க, தெரிஞ்சே. சத்தமாக சொல்லுங்க. அன்னைக்கு நான் கூட ஒரு பாஸ்டர் கேட்டேன், என்னையா அவருக்கு 2 இருக்குது, அவரை பக்கத்தில் உட்கார வச்சுருக்கிறீங்க. நானாக உட்கார வச்சேன் பாஸ்டர், அவராக வந்து உட்கார்ந்துட்டார் பாஸ்டர். சொல்லுங்க, நானாக உட்காரல, என்னை உட்கார வைத்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவருடைய பக்கத்தில் உட்கார்றது தான். நான் திரும்ப சொல்லட்டுமா? அவரை பார்க்க முடியல, இவரை பார்க்க முடியல, இவரை பார்க்க முடியல, வருத்தப்படாதீங்க. சிலுவை என்னை புகழ் பெற்றவனாய் மாற்றும். எங்கே கொண்டு போகுது? 2 வார்த்தை. எங்கே? சிங்காசனம். சத்தமா சொல்லுங்க. இதான் வெளிப்படத்தில் சொன்னாரு, நான் ஜெயங்கொண்டு பிதாவு சிங்காசனம் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவனையும் என்னுடைய சிங்காசனம் உட்காரும்படி செய்வேன். அப்படினால் சிலுவை எனக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தருகிறது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை தோல்வி, எத்தனை ஏமாற்றம், எத்தனை பாடு, எத்தனை இந்த கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த அளவுக்கு நீ ஓடி வந்திருக்கிறீங்கன்னா அது காரணமே சிலுவை தான். திரும்பி பார்க்கிறேன், கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். நான் தான் 55 ஆண்டுகள் திரும்பி பார்க்குறேன். என்னோட ஊழியம் பண்ணவங்க, ஞானசம் எடுத்தவங்க, எங்கள் பைபிள் ஸ்கூலில் படித்தவங்க அத்தனை பேரும் பார்க்குறேன். அவன் மளிகை கடை வச்சுருக்கிறான், ஒருத்தர் பெட்டி கடை வச்சுருக்கிறான், ஒருத்தர் சைக்கிள் ஷாப் வச்சுருக்கிறான். எங்கே படித்து? ஆமீன். திரும்பி பார்க்குறேன். 55 ஆண்டுகள். உங்கள் பாஸ்டர் பாருங்கள், எத்தனை வருஷம் ஓடுறார் தெரியுமா? பாடுகள் இல்லையா, போராட்டம் இல்லையா? ஏன் தெரியுமா? சிலுவை என்னை ஸ்திரமுள்ள மனிதனாய் மாற்றி அமைத்தது. அந்த 2வது சொல்லுங்க, பாப்புலர். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாப்புலர் அப்பளம் இல்லை. சொல்லுங்க, இதே சபையில் ரொம்ப பாப்புலராக இருப்பேன். சத்தமா சொல்லுங்க. இங்கே பாப்புலராக இருப்பேன், அங்கே கூட நான் பாப்புலராக இருப்பேன். உங்களை அடுத்தவங்க சொல்ல தேவையில்லை, அவங்களா புரிஞ்சுக்கணும். இந்த அம்மா, ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, இந்த அம்மா தான் கர்த்தர்கள் என்னை வழி நடத்தினாங்க, இந்த ஐயா என்னை வழி நடத்தினாரு, இந்த ஐயா எனக்கு பாஸ்டராக இருந்தாருன்னு சொல்லி அடுத்தவர் உங்களை மெச்சிக்கொள்கிற அளவுக்கு சிலுவை உங்களை பாப்புலர் ஆக்கணும். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இங்கே இருக்க ஆண்களுக்கு, சிலுவையின் ஆண்டவர் நிச்சயம் உங்களையும் புகழ்மிக்க மனிதனாய் மாற்றுவார். ஒரு ஃபாதரை மாற்றுறவர், ஒரு மோகன் சியை மாற்றுறவர், எங்களை மாதிரி சின்ன சின்ன ஆட்களை மாற்றினவர் உங்களையும் மாற்றுவார். ஆனால் எங்கே இருக்கணும்? சிலுவை எங்கே இருக்கணும்? அந்த வசனம் சிங்காசனத்திலையா? நான் தான் சிங்காசனத்தில். சிலுவை எங்கே? சத்தமா. சிலுவையின் ஆண்டவர், சிலுவையின் சத்தியம், சிலுவையின் பாடுகள், சிலுவையின் போராட்டங்கள், சிலுவை கற்றுக் கொடுக்கிற பாடங்கள். ஆமீன். புரியுதா உங்களுக்கு? பல நேரங்களில் எல்லாம் வசதியாக இருக்கும்போது ஆமீன் அல்லேலூயா, ஆனால் பாடுகள் வரும்போது அவர் சொன்னதெல்லாம் மறந்துடுது. புரியலைங்களா? நேற்று உங்கள் ஐயா என்ன பிரசங்கம் பண்ணார்? பழிவாங்கும் நேரம். நேற்று உங்கள் ஐயா என்ன பிரசங்கம் பண்ணார்னு கேட்டேன். யோசபாத்தை பற்றி பேசினார். பரவாயில்ல, நீ நீடுழி வாழ்க. உங்களை மாதிரி 10 பேர் இருந்தால் போதும் எங்களுக்கு. நான் வரல சாதகமான வார்த்தை. நாங்கள் ஜபம் பண்ணுறதை சொல்லி தருவோம், பேர் டிவி பார்க்க சொல்லி தருவோம். அவர் என்ன கருத்து சொன்னார்? ரைட், ஓகே, நன்றி. நான் சொல்லுற விஷயம், சிலுவை என்னை ஸ்திரமுள்ள மனிதனாய் மாற்றுகிறது. சொல்லுங்க, என்னை தம்பி 2வது பாயிண்ட் சொல்லுங்க, புகழ்மிக்கவனாய் மாற்றுகிறது. சத்தமா சொல்லுங்க. உங்க ஐயாப்பா சொல்லுங்க, இந்த சபையிலையும் நித்தியத்திலையும் உங்க புகழை நான் சொல்லுவேன், ஆண்டோடைய புகழை சொல்லுவேன், உங்க புகழை சொல்லுவேன். இந்த சமுதாயத்தில் புகழ்மிக்கவனாய் வாழ்வேன், என் குடும்பத்தில் புகழ்மிக்கவனாய் வாழ்வேன். எந்த உலகத்தில் குனிந்து பார்க்கப்பட்டேனோ அதே உலகத்தில் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். The reason is the cross. சொல்லுங்க, சிலுவை எனக்கு முன்னால் இருந்தால், சிலுவை இல்லை, சிலுவையின் ஆண்டவர், சிலுவையின் சத்தியம், சிலுவையின் பாடுகள், சிலுவையின் உபதேசங்கள், சிலுவையினுடைய மேன்மையை அதை முன்னால் வைங்க. நம்பர் 1 என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன? நம்பர் 1ல போடுறீங்களா? நம்பர் 1 என்னங்க? ரைட், நம்பர் 1 சொல்லுங்க, அது என்னை புகழ்மிக்கவனாய் மாற்றும். அதாவது ப்ரையாரிட்டி. அது சொல்லுங்க, என் வாழ்க்கையின் முன்னுரிமை சிலுவை தான். சத்தமா
மற்ற எல்லாம் இதுக்கு மறந்துடக்கூடாது. நான் இதை சம்பாதிச்சேன். ரோமர் 6:23. எதை சம்பாதிச்சேன்? அழிவை சம்பாதிச்சேன், பாவத்தை சம்பாதிச்சேன், மரணத்தை சம்பாதிச்சேன். யோசித்து பாருங்க, அது எனக்கு தகுதியான ஒன்று. சொல்லுங்க, அது எனக்கு தகுதியான ஒன்று. அதற்கு நான் தகுதியானவன். ஆனால் தகுதியே இல்லாத அந்த வசனம் அழகாக போட்டது, தேவனுடைய. அப்போ அது அவருக்கு தான் சொந்தம். அதற்காக அவர் பாடுபட்டிருக்கிறார், உழைத்திருக்கிறார், பிரயாசப்பட்டிருக்கிறார், பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். அது அவருக்கு சொந்தம். நான் ஒன்றுமே பண்ணலை, எதுக்குமே பண்ணாது எனக்கு அதை அவர் தந்தார். எல்லாம் பண்ண என்ன அவர் எடுத்துக்கினார். தேவனுடைய அந்த கிருபைக்கு அவர் செலுத்தின கிரயம் பெருசு. அந்த கிருபை பாருங்க, எல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஃபாதரை பாருங்க, யாரை வேணா பாருங்க, எங்களையும் கூட பாருங்க. ஒரு அளவுக்கு அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோன்னா நாங்கள் பட்ட பாடுகள், போராட்டங்கள், ஏழ்மை, வறுமை, இல்லாமை, அவமானம், நிந்தை, நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சொல்லுங்க எல்லாரும். நான் பண்ணதுக்கு நான் பெறணும், அதை நான் பெறாமல் பண்ணாத ஒன்றை நான் பெற்றுக்கொண்டேன். நான் ஒன்றுமே பண்ணலை. உனக்கு புரியுங்களா? இப்போது இந்த ஐயா இப்போ இருக்கிற ஃபாதர் ஒன்று சொன்னார். இன்னைக்கு இங்கே சொன்னாரா, அந்த பாலசுப்ரமணிய சபையில் சொன்னாரா தெரியல. காலையில் எழுந்து 1 மணி நேரம் நானே பாடுவேன் அப்படின்னாரு. இங்கே தான் சொன்னார். 1 மணி நேரம் அறையில் யாருமே இருக்க மாட்டாங்க, நானே பாடுவேன். ஒரு நாள் ஹை பிச்சில் பாடுவேன், ஒரு நாள் லோ பிச்சில் பாடுவேன். பாருங்கள், அவள் தனி அறையில் பாடுறது உனக்கு உலகம் ஃபுல்லாக பாடுது. நான் ஐயாட்ட சொன்னேன், நான் பலமுறை 23 முறை கொரியா போய் வந்திருக்கிறேன். ஐயா கூட்டிகிட்டு போனேன். இவர் பாட்டை இந்த கொரியாக்காரங்க தப்பில்லாமல் பாடுறாங்க. அன்பு கூறுவேன் அழகாக பாடுறாங்க, அப்பா பிதாவே அழகாக பாடுறாங்க, எஜமானன்னு அழகாக பாடுதுங்க. சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி எவ்வளோ பெருசு. சொல்லுங்க எல்லாம் கை நீட்டி. நான் பெற்ற கிருபை என் தகுதியினால் அல்ல, என் பிரயாசத்தால் அல்ல, என் உழைப்பினால் அல்ல, சிலுவையினால் எனக்கு கிடைத்த மேன்மை. 3வது குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். 3வது குறிப்பு தம்பி போடுறீங்களா? 3வது, சிலுவை என் வாழ்க்கையிலே சகிப்புத்தன்மையை தந்தது. என்ன சொல்லுங்க? 2ஆம் வசனம். சிலுவையை சகித்து. போதும். என்னங்க? சத்தமா? சிலுவையை சகித்து. சத்தமா அதை விட்டுடுங்க, இப்படி மாற்றி படிங்க. சிலுவை எனக்கு சகிப்பை தந்தது. ஓகேவா? சிலுவை எனக்கு சகிப்பை தந்தது. இல்லை, சகிப்பீங்களா? என்னங்க சகிச்சிருந்தீங்கன்னா மாமியார் விட்டு வந்திருக்க மாட்டீங்களே. மாமியார் கூட இருக்கிறீங்க, அதே பேர் சகிப்புத்தன்மை தான். எல்லாம் கவனிங்க எல்லாரும். தேவனே எனக்கு கொடுத்த சகிப்புத்தன்மைக்காக நன்றின்னு சொல்லுங்க. சத்தமா, உண்மையாவா? சகிப்புத்தன்மை உள்ளவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கே ஓவரா தெரியல? அந்த சகிப்புத்தன்மையை தந்ததே சிலுவை தான். ஒன்று சொல்லட்டுமா? நீ இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறீங்களே, நாங்கள் எப்படி இருக்கிறோம்? 8 மணிக்கு வரீங்க, 9 மணிக்கு வரீங்க, 10 மணிக்கு வரீங்க. உங்களெல்லாம் தப்பே சொல்லக்கூடாது, சொன்னால் ரொம்ப கஷ்டம், உங்களை சொல்லக்கூடாது. பொதுவாகவே இத்தனை அட்டகாசம் பண்ணாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம்? இல்லை, அது எங்களால் வராது. மூக்கு மேலே கோவம் ஆட்கள்லாம் இருக்கிறோம் எங்ககிட்ட. ஆனால் இந்த சகிப்புத்தன்மையை தந்ததே சிலுவை தான். ஐயா எப்படின்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க, எனக்கு சகிப்புத்தன்மையை தந்ததே சிலுவை. வேறு வழி இல்லாமல் சகிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு நார்மல் மேன, ஒரு சாதாரண சராசரி மனுஷனாக இருந்தால் சகிக்க முடியுமா? அந்த ஆளை, அந்த அந்த நபரை, அந்த உறவை, அந்த சொந்தத்தை, அந்த பக்கத்து வீட்டுக்காரனை, எதிர் வீட்டுக்காரனை, இத்தனையும் சமாளிக்கிறோமே, அந்த சகிப்புத்தன்மையை தந்ததே சிலுவை தான். கவனிங்க, இயலாமையினால் சகிப்பது வேறு. புரியுதா உங்களுக்கு? இயலாமையினால் சகிப்பது வேறு. என்னால் முடியும், ஆனால் சகிக்கிறேன். நான் சொல்ற தமிழ் எத்தனை புரியுது? என்னால் அதாவது முடியாதவோ சகிச்சிருக்கிறது வேற. என்னால் முடியும், அதில் வெளியே வர முடியும், மேற்கொள்ள முடியும், அதை நான் வீழ்த்த முடியும், அதை நான் வெற்றி பெற முடியும். ஆனாலும் ஐ என்டியூர். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. தேவனே
இன்னும் நான் வாழற எல்லா சூழ்நிலையிலும் என் குடும்பத்தில், என் உறவுகளில், என் சொந்தங்களில் அந்த சகிப்புத்தன்மை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். சகிப்புத்தன்மை என்பது ஆற்றலால் அல்ல, அறிவால் அல்ல, திறமையினால் அல்ல, புஸ்தகத்தால் அல்ல, தத்துவங்கள் அல்ல, சிலுவையின் உபதேசத்தால் தான் சகிப்புத்தன்மையை. சொல்லுங்க, சிலுவையோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ளுங்க. அதாவது அசோசியேட் வித் த கிராஸ். அந்த பவுல் சொல்லுகிறான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள், நான் அறையப்பட்டிருக்கிறேன். அப்போ அறையப்பட்டவனுக்கு தான் சகிப்புத்தன்மை வரும். ஐயா சகிப்புத்தன்மை இருக்குதுங்களா? ஐயா சகிப்புத்தன்மை இருக்குதான் கேட்டேன். கொஞ்சம் லேட் ஆகிடுது சாப்பாடு, புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுது, கொஞ்சம் காரம் அதிகமாகிடுது, இன்னாடி மூஞ்சி மாதிரி பண்ணிக்கிறிய, புரியுதா? இன்னைக்கு பார்த்தா ரசம் சாம்பாரா? நீங்கள் கொடுத்த காசுக்கு அதுவே ரொம்ப அதிகம். புரியவே இல்லை. நீங்கள் கொடுத்த காசுக்கு அதுவே ரொம்ப அதிகம். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, தேவனே இந்த சிலுவை நாட்களில் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், சத்தமா ஒன்றும் வேணாம். ஒரு அம்மா தப்பாக பாடுறாங்க, உடனே மூஞ்சி மாறுது இந்த அம்மாவுக்கு, புரிய மாட்டேங்குது. தப்பாக பாடினா நீங்கள் பெரிய ஏமாச்சானா? அந்த அம்மாவுக்கு எவ்வளோ தெரியும், அதான் பாடுது. கொஞ்சம் தப்பாக ஜோம் பண்ணுது, உடனே முகம் சொல்லிக்குது, உடனே அந்த அம்மா போட்டு அழுத்துது. தமிழ் புரியுதா? சொல்லுங்கள், தப்பாக பாடினாலும் சகிச்சுப்பேன். சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் 8:30 மணிக்கு பிரசங்கம் பண்ணால் கூட நான் சகிச்சுப்பேன் பாஸ்டர். புரிய மாட்டேன்ல, நான் ரொம்ப நாள் பண்ண மாட்டேன். சொல்லுங்கள், சிலுவை எனக்கு சகிப்புத்தன்மையை தந்தது. தம்பி போடுறீங்களா அந்த பாயிண்ட்ஸ்? அதை போட்டு தம்பி இதை எடுத்துருங்க. ஒரு இங்கிலீஷில் வேறு மாதிரி போட்டிருக்கிறேன். இட் கிவ்ஸ் மீ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். தம்பி போடுறீங்களா? 3வது பாயிண்ட் என்னங்க? தேங்க்யூ. என் தம்பி எல்லாம் சொல்லுங்கள், சிலுவை எனக்கு சகிப்புத்தன்மையை தந்தது. கரங்களை சொல்லலாமா? சத்தமா. நம்ம இயல்பாகவே நமக்கு சகிப்புத்தன்மை கிடையாது. இயல்பாக நம்ம சகிப்புத்தன்மை இருக்குதா? இல்லையே. நம்பர் 1 என்னது? சிலுவை. எல்லாம் பீலே வரும். இட் கிவ்ஸ் த ப்ரையாரிட்டி. இப்படி சொல்லுங்க, என்னை இந்த உலகத்துக்கு முன்னுரிமை கொடுத்ததே சிலுவை தான். ஒன்று சொல்லட்டுமா? என்ன பாருங்க, எல்லாரும் சில பேர் வரலன்னா நாங்கள் ஒரு டென்ஷனாக இருப்போம். சில வந்தாலும் ஒன்று தான், வராவிட்டாலும் ஒன்று தான். இதுமாரி புரியுது? நீங்கள் சொல்லுங்கள், நான் வரலன்னா எங்கள் பாஸ்டரை பார்ப்பார். சொல்ல மாட்டீங்களா? எங்கள் பாஸ்டர் என்ன சொல்லுங்கள், மனசு ரொம்ப கலங்குவார். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி உள்ள நபராக இருக்கும் சபையில். தமிழ் புரியல உங்களுக்கு? சொல்லுங்கள், சபையில் நான் ஒரு அறியப்படத்தக்கவராய், ஊழியனுக்கு ரொம்ப நெருக்கமான மனிதனாய் நான் மாறணும். அப்படி மாற்றுறது சிலுவை தான். இந்த ப்ரையாரிட்டின்னு சொல்கிறது கவனிங்க. பையா சொல்கிறாரு, இந்த அம்மா ஜோம் பண்ணுங்க, இந்த அம்மா ஜோம் பண்ணுங்க, நீங்கள் பாடுங்க. ஆமாம், உன்னை விட வசனம் நிறைய பேர் இல்லையா? என்னை விட பிரசவம் நிறைய பேர் இல்லையா? அவ்வளோ பெரிய ஜாம்பவன் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்னை ஒரு ப்ரையாரிட்டிகளை வச்சிருக்கிறார். சொல்லுங்கள், என்னை முதன்மையானவனாய், எல்லாம் ஊழியம் செய்கிறவங்களாம் சொல்லுங்கள், என்னை சபையில் முதன்மையான வச்சிருக்கிறாரு. அது சிலுவையில் கிடைத்த மேன்மை. 2வது, அடுத்த வார்த்தை சொன்னேன். 1வது ரெண்டாவது, என்னை புகழ்மிக்கவனாய் மாற்றியிருக்கிறார். ஆமேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? கேட்கணும், 4 பேர் கேட்கணும். என்ன சிஸ்டர் போன வாரம் வரலையே? போன வாரம் நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மனிதராய் சபையில் மாற்றுறாரு. 3வது தமிழ் தம்பி போட்டார். சொல்லுங்கள், ஃபிசிக்கல். சொல்லுங்கள், சிலுவை எனக்கு சகிப்புத்தன்மை தந்தது. இருக்குதா? சிலுவை எனக்கு. 4வது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கள், அவமானத்தையே ஒரு பெருசாக எண்ணாத ஒரு வாழ்க்கை. 4வது வார்த்தை சொல்லுகிறேன். அந்த வார்த்தை நான் போடுறேன் பாருங்க. 4வது வார்த்தை போடுங்க தம்பி. 4வது இப்படி சொல்லுங்க, என்னை ஒரு பெக்கூலியர் மனுஷனாக மாற்றுச்சு. சொல்லுங்க, பெக்கூலாரிட்டி. தம்பி போடுறீங்களா? நன்றி. சொல்லுங்க, சிலுவை என்னை தனித்தன்மை உள்ளவனாய் மாற்றினது. சத்தமாக சொல்லுங்க. சிலுவை இல்லைன்னா இன்னைக்கு நம்ம என்ன இல்லை? 1000 பேரில் ஒருத்தர். சொல்லுங்க, சிலுவை. இங்கிலீஷில் போட்டு தம்பி, இங்கிலீஷில் எல்லாமே பீல வரும். சொல்லுங்க, சிலுவை. நம்ம பார்க்குறாங்கல்ல, இன்னும் இவ்வளோ பாடு, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ கஷ்டம், புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, எதுவுமே சரியில்லை. ஆனால் நீங்கள் பாடுறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, துதிக்கிறீங்க, ஒரு நாள் கூட சபை மிஸ் பண்ணுறீங்க. சொல்லுங்கள், சிலுவை எனக்கு தனித்தன்மையை தந்தது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க,
பிக்குல தெரியுதா? பிக்குலியர்னா ஒரு நூதனமாக இருக்கிறது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? கஷ்டம்தான், பாடுதான், போராட்டம் தான், ஆனால் ஒரு தனித்தன்மை. சொல்லுங்க, தனித்தன்மை மட்டுமல்ல. அதாவது அந்த அந்த வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க. அது ஒரு அழகான வசனம் போட்டிருக்குது. அழகான வசனம். அதை எண்ணாமல், என்ன அவமானத்தை எண்ணாமல். சொல்லுங்க சொல்லுங்க, நான் சொல்ற வார்த்தை சொல்லுங்க. பாடுகளை எண்ணாமல், போராட்டங்களை எண்ணாமல், அவமானங்களை எண்ணாமல், குறைவுகளை எண்ணாமல், வேதனைகளை கண்ணீரை சொல்லுங்க எண்ணாமல். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அது நம்மளை அழகி தாக்குதில்லை, தாக்குதில்லை. என்னைக்கோ சொன்ன வார்த்தை, யாரோ சொன்ன வார்த்தை. சொல்லுங்க, சிலுவை என் கடந்த காலங்களை மறக்க செய்கிறது, எதிர்காலத்தை நோக்கி என்னை ஓடச் செய்கிறது. வாய்த்தனும் சொல்லுங்களேன், சிலுவை கடந்த காலங்களை மறக்க செய்கிறது. நமக்கெல்லாம் காயங்களே இல்லையா? மனிதர்களால், சூழ்நிலைகளால், சந்தர்ப்பங்களால், உறவுகளால், சபையில் கூட காயங்களை ஏற்படுத்துறீங்க. ஆனால் சொல்லுங்க, சிலுவை எல்லாவற்றையும் மறக்க செய்யும். சொல்லுங்க, மறக்க செய்யும். அதை உணர்ந்தவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லணும். சிலுவை என் பாடுகளை மறக்க செய்தது, என் வேதனையை மறக்க செய்தது, என் வியாதிகளை மறக்க செய்தது. உண்மையில் ஐயா சொன்னார், பார்த்தீங்களா? ஐயா சொன்னார், ரொம்ப கொடுமை இந்த ஆப்பிரிக்காவில். சாப்பாடு இல்லை, நல்ல தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு, புரியுதுங்களா? 3 கிலோமீட்டர் போகிறாங்க. ரொம்ப எதிர்ப்பு. ஏன்னா ஆப்பிரிக்கா போகும்போதே என் மனைவி எதிர்ப்பு, என்னுடைய மகள்லாம் எதிர்ப்பு. என்ன காரணம்னா, என்னுடைய மைத்துனுடைய மகள் எம்எஸ்டபிள்யூ படிச்சிருந்தாங்க. ஆப்பிரிக்கா போயிட்டு வந்து அடுத்த நாள் இறந்துட்டாங்க எபோலாவில். திருமணமாகி ஒரு 6 மாதம் ஆச்சு, தெரியல, 6 மாதம் தான் ஆச்சு. ஸோ 3 எங்கள் வீட்டில் பிள்ளைகள் எதிர்ப்பு, மனைவி எதிர்ப்பு, எல்லாமே எதிர்ப்பு. ஆனால் எனக்குள்ள ஒரு பாரம், எப்படி ஆகிலும் சரி பார்ப்போம், இங்கே இல்லேன் ஐயா, அங்கே உள்ளேன் ஐயா. எனக்கு இங்கே இல்லேன் ஐயா, அங்கே உள்ளேன் ஐயா. என்னை கொண்டு வரதான் கஷ்டம். இங்கே அங்கேருந்து புரியவே மாட்டேங்குது. எது கொண்டு வர்றது? ரொம்ப அறிவாளி இந்த அம்மா. ஆனால் ஒன்று தெரியும், சொல்லுங்க, சிலுவை சகிப்புத்தன்மை தருகிறது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எங்கள் வீட்டில் ஒருத்தர் தங்கியிருந்தார், 2 வாரமா 3 வாரம் தங்கியிருந்தார். 87 வயசு, காங்கோவில் 37 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு டாக்டர். அவர் 37 வருஷம் காங்கோவில் இருந்திருக்கிறார். அதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. ஒரு ஹட்சன் டெய்லர் சீனாவுக்கு போனார். ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவுக்கு போனார். நர மாமிசத்தை பட்சிக்கிற உலகத்தில் யோசித்து பாருங்க. ஒரு எமி கார்மைக்கல். எத்தனை பேர் டோனாவூர் போயிருக்கிறீங்க? டோனாவூர் யாருமே போனது இல்லையோ? இன்னைக்கு கூட ரோடு இல்லையா? டோனாவூர் போகிறதுக்கு இன்னைக்கு கூட ரோடே இல்லை. வெறும் பள்ளமேடு, எந்த பக்கம் பார்த்தாலும் பொட்டல் காடு, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் செடி கொடியே இல்லை. அந்த ஊரில் ஒரு எமி கார்மைக்கல் வந்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கினாரு. அதில் ஒருத்தர் தான் பாஸ்டர் ஆனந்த் கூட. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, சிலுவை தம்பி போடு தம்பி, சொல்லுங்க, எனக்கு சகிப்புத்தன்மை தருகிறது. கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன், சிலுவை பயனுள்ள வாழ்க்கை எனக்கு தருகிறது. சொல்லுங்க, ப்ராஃபிட்டபிள் லைஃப். சத்தமாக சொல்லுங்க, ப்ராஃபிட்டபிள் லைஃப். சத்தமாக சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எங்க கொண்டு போயிடுச்சு? இப்போ என்ன எங்க கொண்டு போயிடுச்சு? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, தேங்க்யூ ஃபார் த வேர்ட். சொல்லுங்க, சிலுவை எனக்கு ஒரு லாபமான வாழ்க்கை தந்தது. ஆமேன். யோசித்து பார்த்தீங்களா? சிலுவையின் ஆண்டவர் இல்லை என்றால், சிலுவையின் புண்ணியம் இல்லை என்றால், என்னதான் போல் சொல்லுகிறான், எனக்கு லாபமாக இருந்தவைகளை. ஆமேன். நம்ம நஷ்டத்தையே விட்ட முடியல நம்மளால. எல்லாம் எழுந்துட்டு சொல்லுங்க தம்பி, மொத்தமாக சேர்த்து போடுவீங்களா? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. 3ஆம் வசனத்துடைய 3வது வரி, 3ஆம் வசனத்துடைய 3வது வரி சொல்லுங்க, சோர்ந்து போகாமல். எல்லாம் எழுந்து சொல்லுங்க, சோர்ந்து போகாமல். சத்தமா எழுந்திருந்து, எல்லாம் எழுந்திருந்து. தம்பி ஒன்றா போடுறீங்களா ப்ளீஸ்? சொல்லுங்க, சிலுவை தான் என் வாழ்க்கையின் முதன்மை. எல்லாம் இருக்கலாம், சிலுவையின் ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில் முதன்மை. இல்லை சொல்லுங்க, முதன்மையானவருக்கு முன்னுரிமை. இஸ் மை ப்ரையாரிட்டி. இது உங்களோட வாழ்க்கையின் முன்னுரிமை. வேலை வாய்ப்பு இல்லை, அவர் தான். 2வது சொல்லுங்க, எங்க எப்படியா மாற்றுது? புகழ்மிக்கவனாய் மாற்றும். உங்களை எங்கே கொண்டு போகுது? எந்த இடத்துல? சத்தமா. அது எப்படி இருக்கும்? வர்ணிக்க வார்த்தை இல்லை.
சொல்ல முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நாள் வரும், ரொம்ப புகழ்மிக்கவனா இருப்பேன். இப்போ ஒரு மாதிரியா இருக்கிறேன், ரொம்ப பாப்புலராக இருப்பேன். ஒரு காலத்தில் நீ கூட சொல்லுங்க, ரொம்ப பாப்புலராக இருப்பேன். இதே தமிழகத்தில், இதே சென்னையில் ஆராதனையில் பாப்புலராக இருப்பேன். ஆமேன். நான் பாப்புலர் ஆகலை, சிலுவை என்ன பாப்புலர் ஆக்கிடுச்சு. ஆமேன். மூன்றாவது வார்த்தை சொல்லுங்க, எனக்கு வலிமை தருகிறது. வலிமை, சகிப்புத்தன்மை ஒரு வலிமை தானே. ஹலோ, அதர் வேர்ட் பிசிக். சகிப்பதற்கே சரீரம் நல்லா இருக்கணும். சின்ன தலைவலி, அப்பப்பா எதுக்கு? ஒரு சின்ன தலைவலி, அப்பப்பா தாழ முடியல ஏசப்பா, எடுத்துக்கங்க ஏசப்பா. என்ன எதுக்கு? தலைவலிக்கு எடுத்துக்கணும். எங்களுக்கெல்லாம் 10 அடைப்பு 5 பைபாஸ் பண்ணிக்குது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. சகிப்புத்தன்மையை தந்ததே சிலுவை தான். அந்த சகிப்புத்தன்மை இல்லைன்னா இன்னும் சிலுவையின் ஆண்டரோடு நீங்கள் சரியாக வாழலன்னு அர்த்தம். 4வது குறிப்பு சொல்லுங்க, சிலுவை என்னை தனித்தன்மை உள்ளவனாய் மாற்றுகிறது. ஆமேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? அந்த வசனத்தை 4ஆம் வசனம் 3ஆம் கடைசி வார்த்தை, பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்கள். என்னங்க? பாவிகளால் செய்யப்பட்ட இத்தனை விபரீதங்கள் எல்லாம் நீங்கள் இத்தனையும் நம்ம சமாளிக்க கிருபை கொடுத்தாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்க? தமிழ் கடைசி போடுங்க. சொல்லுங்க, சிலுவை என்னை தனித்தன்மை உள்ளவரை மாற்றுகிறது. ஒன்று சொல்லட்டுமா? நம்மளை மாற்றுறதுக்கு எத்தனையோ சக்திகள் வந்தது, சம்பவங்கள் வந்தது, சூழ்நிலைகள் வந்தது, மனிதர்கள் வந்தாங்க. ஆனால் இன்னும் மாறாமல் இருக்கிறோம். நான் சொல்ல விளங்குதா? உனக்கு அதை தரேன், உனக்கு இதை தரேன், உனக்கு வீடு தரேன், உனக்கு வாசல் தரேன், உனக்கு சொத்து தரேன், சுகம் தரேன், என்னது உனக்கு வேலை வாங்கி தரேன். சொல்லுங்க, அத்தனை கொடுத்தாலும் நான் தனித்தன்மை உள்ளவனாய் வாழுகிறேன். இப்போ எங்களுக்கும் இருக்குது நிறைய. அதை தரேன், உங்களுக்கு இதை தரேன், உங்களுக்கு இது தரேன். நான் பல நாடுகளுக்கு போகிறேன் பார்த்தீங்களா? உண்மை சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள், எங்கள் உபதேசம் சொல்லுங்கள். அதெல்லாம் தப்பான உபதேசம். இயேசு மட்டும்தான். ஒருத்தர் சொல்கிறான் பிதா மட்டும்தான், ஒருத்தன் சொல்கிறான் இயேசு நாமம் தான் ஞானஸ்தானம். இதை நீ சொன்னீங்கன்னா உனக்கு வீடு தருவேன், காரு தருவேன், பங்களா தருவேன், மாதத்துக்கு 1 லட்சம் கொடுப்பேன். இதெல்லாம் என்னது? சவால்கள். சொல்லுங்க, சிலுவை சத்தமாக சொல்லுங்க, எல்லாவற்றையும் சகிக்க, நிற்க, சாதிக்க உதவி செய்தது. நம்பர் 1 சொல்லுங்க எல்லாரும். நம்பர் 1 சொல்லுங்க எல்லாரும். நம்பர் 1 சொல்லுங்க, சிலுவை என் வாழ்க்கையின் முன்னுரிமை. சிலுவையின் ஆண்டவர் தான் எனக்கு முன்னுரிமை. எல்லாம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், வாசல் இருக்கலாம், ஆனால் சிலுவையின் ஆண்டவர் இஸ் மை ப்ரையாரிட்டி. சொல்ல அவள் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுங்க. நம்பர் டூ சொல்லுங்க, சிலுவை ஒன்று சொல்கிற சேலஞ்ச் பண்ணுறோமா? இங்கே இருக்க சின்ன பிள்ளைகள்லாம், ஆமாம், இந்த சண்டே ஸ்கூல் இருக்கிறவங்க, இந்த சர்ச்சை பெருக்கிறவங்க, இந்த சர்ச்சில் சிறு சிறு ஊழியம் பண்ணுறவங்க, இதே இடத்துல உங்களை கர்த்தர் புகழ்மிக்கவனாய் மாற்றுவார். நாங்கள் மாற்றலை, சிலுவங்களை மாற்றிடும். நான் ஒரு பாஸ்டர் வீட்டில் இருந்தேன். ஒரு பாஸ்டர் வீட்டில் 16 வருஷம். புரியுதா? அவர் என்ன மாற்றலை. ஆனால் சிலுவையின் ஆண்டவர், ஏதோ ஒரு பேர் இருக்குதுன்னா சிலுவையின் ஆண்டவரால் தான். சொல்லுங்கள், புகழ்மிக்கவனாய் மாற்றும். 3வது சொல்லுங்க, 3வது ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என் பலன் அல்ல, என் ஞானம் அல்ல, என் அறிவு அல்ல. நான் ரொம்ப பாஸ்டர் வருது ஆனால் அடக்கிறேன் இல்லை. சிலுவையின் ஆண்டவர். சொல்லுங்க, வார்த்தை சகிப்பேன். ஆயத்தன்னு சொல்லுங்க. மாமியாரை சகிப்பேன், மருமகளை சகிப்பேன், என் நாத்தனாரை சகிப்பேன், என் அண்ணியாரை சகிப்பேன். இருந்தால் சொல்லுகிட்ட பரவாயில்லை. ஆமேன். அது இல்லைன்னு அர்த்தம். ஸ்டில் யூ ஆர் நாட் அசோசியேட் வித் த கிராஸ். சிலுவையின் ஆண்டவரோடு இன்னும் இணையன்னு அர்த்தம். நாங்கள் இணைஞ்சாலும் சொல்கிறோம். கடைசி வார்த்தை அவ்வளோதானே தம்பி? சொல்லுங்கள், சிலுவை நஷ்டத்தை அல்ல, எனக்கு லாபத்தை தான் கொடுத்துச்சு. எங்கே கொண்டு போயிடுச்சு? என்ன சொல்லுங்கள்? மன்னிக்கணும். ஃப்ரம் த பிட் டு த பேலஸ். எங்கேருந்து சொல்ல மாட்டீங்களா? காசிமேட்டில் இருந்து சிங்காசனம். சொல்லுங்க, ஹவுசிங் போர்டில் இருந்து, யாரும் தப்பாக சொல்லலை. இந்த குடிசை மாற்று வாரியத்திலிருந்து
ஆமீன். குடிசை வீட்டில் இருந்து நாங்களாம் அம்பானி வீட்டில் பிறக்கலை. உங்களை விட நாங்கள் ரொம்ப மோசம். மின்சாரமே இல்லை, புரியுதா உங்களுக்கு? தண்ணியே கிடையாது, வீட்டில் தண்ணி கிடையாது, தெருவில் தான் போய் தூக்கின்னு வரணும். அப்படி தான் இருந்தோம். ஆனால் சிலுவை என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எனக்கு, அதாவது லாபமுள்ள மனிதனாக என்னை மாற்றியது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். எல்லாம் நஷ்டம்தான், ஆனால் சிலுவையின் பக்கம் வந்துடுங்க, சிலுவையின் ஆண்டோடு நினைச்சிருங்க, உங்களுக்கு எல்லாமே லாபமாக மாறிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன். காணிக்க நேரம். நாளை காலையில் ஆராதனை